இப்ப வந்து பண்ணையில வந்து ஒரு திறந்த வெளி கொண்டாட்டம் நடந்து கொண்டிருக்கு. இலங்கையில யாழ்ப்பாணத்தில் முதல் தரமாக மக்கள் பங்கேற்புடன் அவற்றுக்கு உயிரூட்டுவது அவர்களுடைய இலக்காகும். நாங்க விசில் அடிச்ச பிறகுதான் நீங்க எழுப்பணும். பாரம்பரிய உணவு யாழ்ப்பாணம் பண்ண கிடக்கிற சூரியன் அஸ்தமிக்கிற நேரம். இந்த இடத்தை மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கு. இப்ப வந்து பண்ணையில வந்து ஒரு திறந்த வெளி கொண்டாட்டம் நடந்து கொண்டிருக்கு. இந்த திறந்த வெளி கொண்டாட்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஈசப் குளோபல் கனடாவோட சேர்ந்து நீங்க வந்து இந்த யோகா மற்றது ஜூம்பா அந்த டான்ஸ் போல வந்து ஆரோக்கியத்திற்கான ஒரு திட்டம் ஒன்று நடந்து கொண்டிருக்குது. அந்த திட்டத்தை ஊக்குவிக்கிற இந்த விதமாகவும் அண்ட் சின்ன பசங்களுக்கு அந்த விஷயங்களை வந்து ஃபியூச்சர்ல என்டோவேஸ் பண்றதுக்காகவும் அவங்க இப்போ வந்து அந்த ஒரு ஆரோக்கியமான லைஃப் ஸ்டைல வாழணும் பண்றதுக்காகவும் இப்படி ஒரு திறந்த வெளி கொண்டாட்டமும் நடக்குது. இதுல யாருனாலுமே பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய மாதிரி தான் நடந்து இருக்குது. இதை மெயினா கோஆர்டினேட் பண்றது ஈசப் குளோபல் கனடா ஒரு ஆர்கனைசேஷன் தான். ஸோ அதுல வந்து இவர் தான் மெயினான ஒரு பர்சன். ஸோ இவர் தான் இதை ஃபுல்லா ஆர்கனைஸ் பண்றார். அண்ட் தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து ஈசப் குளோபல் கனடா என்ற நிறுவனத்தின் ப்ரொஜெக்ட் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர், திட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பாளராக நான் இருக்கிறேன். இந்த நிகழ்வை நீங்க பாத்தீங்கன்னா நாங்கள் ஓப்பன் ஸ்ட்ரீட் ஈவெண்ட் சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. தமிழ்ல வந்து திறந்த வழி கொண்டாட்டம் நாங்க செய்யறோம். வெளிநாடுகள்ல இது ஒவ்வொரு கிழமைகள்லையும் ஒவ்வொரு சனிக்கிழமை மக்களுடைய ஒரு ஒன்று கூடலுக்காக அவர்கள் தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்காகவும் உடல் நலத்துக்காகவும் செய்யப்படுகிற ஒன்று. இலங்கையில யாழ்ப்பாணத்தில் முதல் தரமாக எங்களுடைய இந்த என்ஜிஓ இங்கே இருக்கிற எங்களோட சின்ன சின்ன பார்ட்னர்ஸோட சேர்ந்து நிறைய விதமான ஒருங்கிணைப்பாளர்கள் இருக்கிறார்கள். எங்களோட யாழ்ப்பாண பல்கலைக்கழகம், மாநகர சபை மற்றும் இன்னும் சிறிய சிறிய இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஜேவி கன்சல்டன்சி, மீடியா சப்போர்ட் பண்ற பிள்ளைகள், அதே போல இன்னும் நிறைய YFC யூத் ஃபார் கிரைஸ்ட் இந்த கேம்ஸ் எங்கள் செய்யறாங்க. முக்கியமான நிதியை நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் எங்களோட பங்காளர்களாக சேர்ந்து இதை செய்கிறோம். நாங்கள் இதை தொடர்ச்சியாக ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமைகளில் செய்யறதுக்காக திட்டமிட்டிருக்கோம். எங்களுடைய சமூகத்தின் ஒன்றிணைப்புக்காகவும் அவருடைய மேம்பாட்டிற்காக. திருப்ப மாட்டேன், திருப்ப மாட்டேன். 1 2 3 சொல்லி செஞ்சா செய்யலாம் நினைக்கிறேன். காலை மாற்றி மாற்றி தூக்குறதான் பிரச்சனை. அப்படின்னா ஒரு ஆள் கோஆர்டினேட் பண்ணணும். முன்னுக்கு அப்படி சொல்லணும்.
Time out. Right. Candy girls one. Another. Right. One. Girls. One. Takna. One. Two. Mata team को बोला. पानी आएगा. इधर बना. Okay. Pingai kai kattega. இது ஓகேயா இல்ல அண்ணாரா இத விடுங்க அண்ணா பிடிக்கிறேன் ரைட் நாங்க விசில் அடிச்ச பிறகு தான் நீங்க எழுப்பணும் அது மட்டும் குளிக்க கூடாது ரெடி 1 2 3 நம்ம வாழவே கூடாதுன்னு நினைக்கிறேன் ரைட் ஓகே அண்ணே நின்னுடிங்க அப்பா மூணு பேரை பிரிங்க அவியா பிரிங்க விடுங்க நாங்க எங்க பிரிங்க பிரியங்கட சென்டர்ல இருந்துண்டு நீங்க அங்க எடுங்க இங்க எடுக்கணும் ரோட்ல நிறைய கஷ்டமா இருக்கு ஓ சென்டர்ல இருந்து நீங்க அவங்க எடுங்க இங்க ரைட் சரியானே இந்த சென்டர் அங்க வந்தாவி ரைட் மூணு அப்பாக்கள் ரைட் மூணு அண்ணாக்கள் தமிழர்கள் வாங்க மூணு பேர் தமிழர்கள் மூணு பேர் வாங்க தமிழர்கள் நீ வேண்டாம் உனக்கு 4 பேர் வேணும் 1 2 வர்றா 4 பேர் தானே பிடிக்கிறீங்க 6 பேர் ஓகே 1 2 ஆகச்சினாக வேண்டாம் 15 வயசுக்கு உட்பட்டாக்க வேண்டாம் அதுக்கு மேல நாங்கள் பாட்டு போடுவோம் இதை சங்கீதக்காரன் தான் இந்த கேம் சரிதானே இதை வின் பண்ண ஒரு நபருக்கு நாங்கள் கடைசிக்கு வைப்போம் ஒரு காட்டு எடுங்கக்கா நீங்க ஒரு காட்டு எடுங்க கனடாக்கு நேரா நிக்கிறாங்க ஓகே ரினோஸ் பாட்டு போடுங்க ரைட் ஓகே விரிவாக நிலவும் அது பிரச்சனை இல்லை ரைட் சரி ரைட் அந்த அக்கா நம்பர் அக்கா நீங்களும் எடுங்க ஒரு காட்டு எடுங்க எந்த நாடு இந்தியா நீங்களே அவுட்டு ஓகே பாட்டு போடுங்க
பிரியாணி பிரியாணி சீனா தினமோ இப்ப சீனா க்ளோஸ் பண்ணுங்க சீனா க்ளோஸ் பண்ணுங்க மூணு கையில வைங்க பாவம் இந்த போட்டியிலே இந்த அக்கா வின் பண்ண சொல்றாங்க கை சொல்லுங்க இந்த அக்கா வின் பண்ண போறா என்ன ஒரு முயற்சி அந்த தங்கச்சி எவ்வளவு போறாங்க ரைட் பாப்போம் ஓகே ஓகே அந்த தங்கச்சி வாங்க நீங்க வாங்க இங்கடா அங்க என்ன சீட்டு ரைட் வருதா காட்டாம பாப்போம் ரைட் ரைட் எடுங்க தாங்க எடுத்தாங்க உங்களுக்கான சிறிது மின்னல் தேங்க்யூ இந்த பகுதியை நாங்கள் உயிர்ப்புள்ளதாக்குவோம். இது இன்று ஆரம்பிக்கப்பட்ட முயற்சி அல்ல. சரியாக ஒரு வருடத்துக்கு முன்னர் கடந்த வருடம் பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி இந்த இடத்திலே நாங்கள் ஜும்பா நடன பயிற்சிகளையும் யோகாசன பயிற்சிகளையும் ஆரம்பித்திருந்தோம். எங்களுடைய ஆசான் ராகுல் அவர்கள் வடக்கு மாகாண சுதேச கருத்துவத்தின் சார்பாக அவருடன் இணைந்து சித்த மருத்துவர் தர்ஷினி அவர்களும் இந்த யோகா பயிற்சிகளை ஆரம்பித்தார். தொடங்கிய நாளிலிருந்து இந்த ஒரு வருடமும் இந்த திறந்த வெளி பகுதியிலே அது பண்ணை நடைபாதையாக இருக்கும் அல்லது கோட்டை பிரதேசமாக இருக்கும் எங்கோ ஒரு இடத்திலே நாங்கள் ஒவ்வொரு சனி ஞாயிறிலும் அதிகாலை வேளையிலே 6:30 மணியிலிருந்து 8 மணி வரையிலே யோகாசன பயிற்சிகளை செய்து கொண்டிருக்கிறோம். சிறிய முயற்சி தான். ஆரம்பிக்கும் போது என்னை கேட்டாங்க, இதால உனக்கு என்ன பிரயோஜனம்? நாங்கள் எல்லாத்தையும் காசால கணக்கு பார்க்கிற ஒரு சமூகமாக வந்துவிட்டோம். அப்படியால முயற்சிகள் புதிய முயற்சிகள் ஆரம்பிக்கும் போது இவ்வாறுதான் இருக்கும். ஆரம்பிக்கும் போது எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, நிச்சயமாக இந்த பிரதேசத்தை ஒரு பெரும் மக்கள் கூட்டம் நிறைந்த பிரதேசமாக மாற்றுவேன் என்று அந்த எண்ணத்தோடு பணியாற்றிக் கொண்டிருந்து நண்பன் ஜெரூபா ESAF கனடா ESAF குளோபல் கனடா என்ற அமைப்பு சார்பாக ஒரு சிறிய அமைப்பு லாப நோக்கற்ற ஒரு தொழில் நிறுவனமாக செயல்படுத்திருக்கிறார்கள். அவர்களுடைய இலக்கு இங்கே எங்களுடைய யாழ் நகரை மையப்படுத்தி பூங்காக்கள், இவ்வாறான பொது வழிகள் மற்றும் வீதிகள், சந்தைகள் போன்றவற்றை உயிர்ப்புள்ளதாக மக்கள் பங்கேற்புடன் அவற்றுக்கு உயிரூட்டுவது அவர்களுடைய இலக்காகும். இரண்டு எண்ணங்களும் கூடிய நல்ல எண்ணங்கள் இருந்தால் நிச்சயமாக ஒத்த எண்ணங்கள் தானாக வந்து சேரும். நல்ல எண்ணங்கள் கூடிய நானும் நிரூபா இணைந்தோம். இந்த முயற்சியை இன்று அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வந்திருக்கிறோம். இல்லாத அளவிற்கு இந்த கலை வடிவம் மிகவும் வேறுநடை போட்டு வளர்ந்து நாங்கள் நீண்ட பாரம்பரியத்தையும் பண்பாட்டினையும் வீரத்தினையும் கொண்ட மக்கள் என்பது எங்கள் எல்லோருக்கும் தெரியும். உலகில் உள்ள மக்கள் பேசுகின்ற மொழிகள் அவர்களுடைய தாய்மொழி. ஆனால் நாங்கள் பேசுவது அந்த தாய்மொழிகளுக்கு எல்லாம் தாய்மொழியாகிய தமிழ் மொழி. ஆகவே நீண்ட காலமாக எங்களுடைய பண்ண கடற்கரையில வச்சு நாங்கள் இந்த புட்டை வாங்கி சாப்பிடுறோம். பாரம்பரிய உணவுகள் யாழ்ப்பாணம் பண்ண கடற்கரை. சூரியன் அஸ்தமிக்கிற நேரம் உங்களுக்கு பார்க்க தெரியும். இதுல எவ்வளவு அருமையா இருக்கு இந்த காட்சியை பாருங்க. சூரியன் அஸ்தமிக்கிற நேரம். இந்த நேரத்துல இந்த நிகழ்வு ஒழுங்கு செய்து இந்த இடத்துல நடத்தி கொண்டிருக்கிறோம். இப்ப இந்த பாரம்பரிய உணவுகள் எல்லாம் இதுல வச்சிருக்கிறோம். இதுல புட்டு நண்டு கறி உங்களுக்கு தெரியும். பாரம்பரிய உணவு. இந்த புட்டை வச்சு ஒரு ரெண்டிங்கா போய் கொண்டு இந்த பாடல் எல்லாம் இருக்குது. இந்த இடத்துல நாங்களும் இந்த புட்டை வாங்கி சாப்பிடுறோம். இந்த இடத்துல வந்து தொடர்ந்து இணைந்திருங்கள்.
எழுதியமான நிகழ்வுகளை உங்களுக்கு காண்பிக்கிறோம். இந்த மாலை பொழுதுல வந்து யாழ்ப்பாணம் பண்ணை கடற்கரைக்கு இவ்வளவு மக்கள் வந்து கொண்டிருக்கணும். வளமையாகவே இங்க வாரவே, ஆனாலும் இந்திய நிகழ்வை பொறுத்தவரையிலும் இந்த இடத்துக்கு அதிகமான மக்களை காணக்கூடிய மாதிரி இருக்கு. நாங்க நடமாடும் உணவு தான் செய்கிறோம். இப்ப தற்போதைக்கு செய்கிறோம். யாழ் மாவட்டத்தில் எல்லா விற்பனை சந்தையிலும் இந்த உணவுகள் நாங்கள் உடனடி தயாரிப்பு தான் செய்து இயற்கையான உணவு, சுட சுட சாப்பாடு. அதை போல இனி வார கிழமையில இருந்து பஞ்சவரணத்துல தொடர்ந்து நாங்கள் கொட்டடி டெலிகாம் பஞ்சவரணம் சொல்லி உள்ளூர் உற்பத்தி கடை பண்ணை மீன் சந்தைக்கு பக்கத்துல நீங்கள் பாரம்பரிய உணவுகள் விரும்பிய மாதிரி சுட சுட வாங்கி சாப்பிடலாம். ரோல்ஸ்கள் இருக்கு, கோழி இருக்கு, நண்டு புட்டு கறி இருக்குது. இப்படியான உணவுகள் நீங்கள் பண்ணைக்கு வரும்பொழுது பொழுதுகளை கழிக்க வரும்பொழுது இதை வேண்டி நீங்க சாப்பிடுவோம். உண்மையிலேயே டேஸ்டா தான் இருக்கு. நாங்கள் சாப்பிட்டு பார்த்துறாங்க, சரி நாங்கள் கடைக்கில் வச்சு சாப்பிட்டு பார்த்துறாங்க, டேஸ்டா தான் இருக்கு. நாங்களும் வீட்டே சாப்பிடுறோம். இருந்தாலும் நீங்க சாப்பிட இந்த பண்ணையில் சாப்பிட இவ்வளவு அருமையா இருக்குது. நீங்க வண்டி சாப்பிடுவோம். நகரின் மத்தியிலே ஒரு ஓய்வாக அல்லது நகரின் மத்தியிலே ஒரு இரைச்சலற்ற ஒரு இடத்திலே தங்களுடைய நாளின் ஒரு பகுதி மணித்துளிகளை செலவழிப்பதற்கு நகர மக்களுக்கு வாய்ப்பு கிடைப்பது என்பது மிக அரிது. யாழ்ப்பாண நகர மக்களுக்கு கிடைத்த இந்த ஒரு சிறிய இடப்பரப்பினுள் இயன்றளவுக்கு மாநகர சபையும் அவ்வாறான ஒரு ஓய்வுக்கான ஒரு இடத்தை வழங்குவது, அதற்குரிய வளங்களை ஒருங்கமைப்பதற்கு மாநகர சபை முயற்சி செய்கிறது. இந்த பகுதி ஏற்கனவே ஒரு தனிநபர் தனி நிறுவனம் ஒன்றுக்காக குத்தகைக்கு வழங்கப்பட்டு இந்த உடற்பயிற்சி மற்றும் ஏனைய வியாபார இடங்களும் இழந்த போதும் நடைமுறைப்படுத்தப்பட்ட போதும் ஆரோக்கியம் தொடர்பான முழுமையான எண்ணக்கரு இங்கே உருவாக்கப்படாமல் அல்ல அதனுடைய சார்ந்த விடயங்கள் அமுலாக்கப்படுவதை நாங்கள் ஊக்குவிக்க எண்ணியுள்ளோம். அந்த வகையில் இன்றைய ESAF மற்றும் சிகரம் அமைப்பினரால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த நிகழ்ச்சிக்கு மாநகர சபையும் தன்னுடைய ஒத்துழைப்பை வழங்கியிருந்தது அல்லது அதனுடைய அனுமதிகளை வழங்கியிருந்தது. இவ்வாறான நிகழ்ச்சிகள் மூலம் இந்த இடத்தினுடைய பயன்பாடு அதிகரிக்க வேண்டும் என்பது ஒருபுறம் இருந்தாலும் இந்த இடத்திலே சித்த மருத்துவத்துறை வைத்திய நிபுணர்கள் அதே போல ஏனைய துறைசார் அதிகாரிகள் பலர் தொடர்ச்சியாக பயன்படுத்தி இந்த மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்குரிய முயற்சிகளை மேற்கொண்டிருந்தனர். அந்த வகையிலே இந்த ஒருங்கிணைப்பு என்பது தனியார் அரச நிறுவனங்கள் மட்டுமல்ல தனியார் துறையையும் உள்ளடக்கியதாக வந்திருப்பது என்பது அனைவரையும் ஒரு உற்சாகமான பங்கு பெற்றலுக்கு வழி சமைக்கும். இவ்வாறான வார இறுதி ஒன்றுகூடல்கள் மூலம் முதலில் நாங்கள் இந்த இடங்களை பிரபல்யப்படுத்த அல்ல இந்த இடங்களுடைய பயன்பாட்டை அதிகரிப்பதற்குரிய ஏற்பாட்டை செய்ய வேண்டும். பயன்பாட்டிலே மக்கள் பயன்படுத்துகின்ற எண்ணிக்கை அதிகரிக்கும் போது இதனுடைய அச்சுறுத்தல் நிலைமைகள் ஏற்கனவே பலர் குறிப்பிட்ட விடயங்கள் இது இல்லாமல் போகும். தன்னுடைய அதாவது தன்னிச்சையாகவே அவை காணாமல் போகும். ஆகவே இந்த விடயம் தொடர்பில் மாநகர சபைக்கு ஒரு நீண்ட கனவு ஒன்று இருக்கின்றது. உலகளாவிய ரீதியிலே நீல பதாகை கடற்கரைகளை உருவாக்குகின்ற திட்டம் ஒரு முன்மொழிவாக அல்லது எடுகோலாக செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. அந்த வேளை நகரப்பகுதியில் கடற்கரை சார்ந்த இடங்களை அபிவிருத்தி செய்வதில் பாரிய சவால்கள் இருக்கின்றது. எங்களோட கடல் மிகவும் மாநகர சபை அண்டிய கடற்பகுதி வந்து மிகவும் ஆழம் குறைந்த கடற்பகுதி. அப்போ கடலுக்குள்ளான விளையாட்டுகளை அபிவிருத்தி செய்வது என்பது சாத்தியமாகாத விடயம். கரையோர பகுதிக்குரிய சகல ஏற்பாடுகளை செய்யக்கூடிய ஒரு தூய காற்றை சுவாசிக்கக்கூடிய மனதுக்கு அமைதியை தரக்கூடிய சூரியன் மறையும் காட்சி மற்றும் ஏனைய இயற்கையோடு ஒன்றிக்கின்ற நிலைமையில் உருவாக்குற செயற்திட்டங்களில் பண்ணடி இப்போ இந்த கரையோர பகுதி ஒரு முக்கியத்துவமானதாக இருக்கின்றது. அதே போல் ஏனைய இடங்களிலும் இவ்வாறான இடங்கள் மாநகர சபை கடற்கரையில் இருந்து அதையும் விருத்தி செய்கிறதுக்கு எண்ணி இருக்கிறோம். இந்த இடத்தை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்குது. இதற்கு பக்கத்திலே பல பிரபல்யமான சுற்றுலா மையம் கோட்டை பகுதி இருக்கின்றது. வார இறுதியிலே நகரை சாராத வேறு பிரதேச மக்கள் இங்கே ஒன்று கூடுவதை காண்கிறோம். அதே போல் இதனுடைய பயன்பாட்டை ஒரு குறிப்பிட்ட மக்கள் தொகையினரே உடற்பயிற்சி மற்றும் ஏனைய இதுக்கு பயன்படுத்தினோம். இவ்வாறான நிகழ்வுகள் மூலம் இவற்றை பிரபல்யப்படுத்தி அனைவரையும் பங்கு பெற்ற வைக்கின்றது என்பதை ஒரு மகிழ்ச்சி அளிக்கும் நிகழ்வாக நான் பார்க்கிறேன்.